देश के लिए मरने के लिए प्रतिबद्ध थे और आजादी मिली थी। आज ये समय है देश के लिए जीने की प्रतिबद्धता का। अगर देश के लिए मरने की प्रतिबद्धता आजादी दिला सकती है तो देश के लिए जीने की प्रतिबद्धता நாட்டிற்காக உயிரை விட கூட भी बना सकती है। தயாராகின்ற மக்களை சுதந்திர போராட்டம் உருவாக்கும் என்றால் இன்று நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காக நாம் வாழும் அந்த विकसित லட்சியத்தை நாம் மேற்கொள்ள முடியாதா? इस तरफ भाषण के शब्द नहीं है, इसके पीछे कठोर परिश्रम चल रहा है। வளர்ச்சி அடைந்த பாரதம் என்பது வெறும் கோஷம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. और हमने देशवासियों से सुझाव मांगे और मुझे प्रसन्नता है कि मेरे देश के करोड़ों नागरिकों ने विकसित भारत 2047 के लिए अनगिनत सुझाव நான் இந்த நாட்டு மக்களிடம் இருந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்காக யோஜனைகளை கேட்டிருந்தேன். ஆனால் அதற்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய எண்ணங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். उसमें झलकता है, युवा हो, बुजुर्ग हो, गांव के लोग हो, शहर के लोग हो, किसान हो, இளைஞர்கள், முதியவர்கள், கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், நகரத்தைச் சேர்ந்தவர்கள், आदिवासी हो, விவசாயிகள், ஆதிவாசிகள் என அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். शहरों में रहने वाले लोग हैं, हर किसी ने 2047 में जब देश आजादी का 100 साल मनाएगा तब तक विकसित भारत के लिए अनमोल सुझाव दिए। 2047 ஆண்டு தன்னுடைய நூற்றாண்டை, சுதந்திர தினத்தின் நூற்றாண்டை கொண்டாடும் போது நாடு வளர்ச்சி அடைவதற்கு தேவையான யோசனைகளை இவர்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறார்கள். दुनिया का स्किल कैपिटल बनाने का सुझाव हमारे सामने रखा। 2047 विकसित भारत के लिए कुछ लोगों ने भारत को मैन्युफैक्चरिंग का ग्लोबल हब बनाने के लिए 2047 कुछ लोगों ने இந்தியாவை भारत के हमारी यूनिवर्सिटी உற்பத்தி ग्लोबल உலக உற்பத்தி மையமாக மாற்றுவதற்கான யோசனையை தெரிவித்திருக்கிறார்கள். कि क्या आजादी के इतने सालों के बाद हमारा मीडिया ग्लोबल नहीं होना चाहिए। कुछ लोगों ने यह भी कहा कि हमारा स्किल्ड युवा विश्व की पहली पसंद बनना चाहिए। कुछ लोगों ने सुझाव दिया சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கழிந்த பிறகு நம்முடைய जीवन के हर क्षेत्र में ஊடகங்கள் உலக அளவில் தரமுடையதாக மாற வேண்டாமா என்று சிலர் கேட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் திறனுடையவர்களாக மாற வேண்டும் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். उस सुपर फूड को दुनिया के हर डाइनिंग टेबल पर पहुंचाना है। हमें विश्व के पोषण को भी बल देना है। நம் நாட்டில் உற்பத்தியாகும் சூப்பர் ஃபுட் என்பதை உலகில் உள்ள அனைத்து உணவு மேதைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.